Hi friends, welcome to Maharaja Lifestyle. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லாங் வீடியோ ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 2 monthsக்கு மேலே இருக்குங்க. சும்மானாச்சும் எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணிட்டு இருந்தது. அதனாலதான் நான் இப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்ன சொல்றது அப்படின்னாக்கா, என்னோட லைஃப்ல நான் வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்களை ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணுக்கு எதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நான் வந்து பெண்களாலேயே ஏமாத்தப்பட்டு, பெண்களாலேயே நிறைய விஷயங்களை நான் வந்து தாழ்த்தப்பட்டு அப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரிலேட்டிவா இருக்கட்டும், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், அது இல்லாம ஜஸ்ட் அதாவது ஒரு கொஞ்ச நேரம் பழகின பழக்கங்களா இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த பெண்கள் தான் வந்து நிறைய விஷயங்களை என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நான் என்னோட இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்க, உண்மையா இருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னாக்கா, அவங்களுக்காக நான் எது வேணாலுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட். நீங்களே சொல்லுங்க, ஒரு பெண்ணுக்கு நம்ம இன்னொரு பெண்ணு உதவணும் அப்படின்னு தான் நினைப்போம், யாரா இருந்தாலுமே சரி. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டாக்கா, எனக்கு தெரிஞ்சு என்னோட லைஃப்ல வந்த எந்த மோஸ்ட்லி லேடிஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. விரல் விட்டு என்னலாம் 1-2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு போற ஆட்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அது எப்படி சொல்றதுக்குன்னா, அவங்களோட தேவைப்படுற சமயங்கள்ல நம்மள வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும், அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களை பாக்குறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து அவங்கள வந்து நம்ம வந்து நமக்கு இவங்க தேவை, இவங்களோட தேவை இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுது, அதனால நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு என்ன அவங்களோட ஃபீலிங்ஸ இது பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா, இவங்களோட வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினா இவங்க கொஞ்சம் இதாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த டைம் அவங்க தேவைக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நம்மளுக்கு ஒரு சின்ன தேவையா இருக்கும் பட்சத்துல கூட நம்மள வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணி தான் போவாங்க தவிர நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் இல்லையா? எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. ஒரு அன்பா இருந்தாலும் நம்ம செலுத்தும் பட்சத்துல திரும்ப அந்த அன்பை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் பொய் சொல்லக்கூடாது. கண்டிப்பா எதிர்பார்ப்போம். அதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலுமுங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னா ஏன் பண்றோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு யாரும் இல்லாத பட்சத்துல அப்படி இருக்கிறவங்க தான் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் இவங்களை வச்சு நமக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும் இல்லையா? அது இல்லாம நம்ம அந்த காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம். அந்த சமயத்துல இதே மாதிரி தானே நம்மளும் இந்த சமயத்துல வந்து கஷ்டப்பட்டோம். அந்த நேரம் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லையே, நம்ம இவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மைண்ட் தாட்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. என்னதான் இருக்கட்டுங்க, நம்ம ஒரு விஷயம் ஹெல்ப் பண்றோம், அதாவது நன்றியை மறந்து நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலுமே நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம எந்த காலகட்டத்துல அவங்களுக்கும் நம்மளுக்கும் சண்டை நடந்திருக்கலாம், எவ்வளவோ வேறுபாடுகள் வந்திருக்கலாம். ஆனாலுமே அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மறக்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட ஒப்பீனியன். இன்னுமே எனக்கு நான் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க கூட என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவங்க செய்த எனக்கு ஒரு சில விஷயங்கள், ஏதாவது 10ல ஒரு விஷயங்களாவது செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயங்களை கூட நான் நினைச்சு கூட அவங்கள வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல அப்படின்ட்டுலாம் நான் வந்து ஒரு சில விஷயங்களை நினைச்சது உண்டு. ஆனா நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் இந்த உலகத்துல 100 பேர் இருக்காங்கன்னா 80 பேர் அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இல்ல, நினைச்சு பாக்குற ஆட்கள் இல்ல. என்னோட இடத்துல இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு அப்படி நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா என்னோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி யாருமே கிடையாது. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்க, இன்னுமே இருந்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரையுமே நம்பாதீங்க நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து யாருக்கிட்டையுமே அதிக அளவா நம்ம வந்து எதிர்பார்ப்போம் நம்பிக்கையும் வைக்காம நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் நம்புங்க. அந்த மாதிரி இருக்கிறது நல்லது அப்படிங்கறத மாதிரி எனக்கு இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வந்து என்னோட இடத்துல இருந்து ஏதாவது தப்பு இருக்குதா அப்படிங்கிறத யோசிக்கும் போது எனக்கு அப்படி தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம நான் இந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன், அதனால நம்மளை சார்ந்தவங்க இந்த கஷ்டம் படக்கூடாதுன்னு சொல்லிதான் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நான் அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இருந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி நம்ம இருந்து எதுவுமே நான் இதுவரைக்கும் எதுவுமே சாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேலாச்சும்
யாரையும் நம்பாம இருக்கணும், யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். நம்ம கான்பிடண்டா நம்மளோட இருக்கிற எப்படி சொல்றதுக்கு, நான் வந்து கான்பிடண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல கான்பிடண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு சொல்லிட்டு உதவக்கூடாது, யாருக்குமே எந்த உதவி செய்யக்கூடாதுன்னு அப்படி நான் சொல்ல வரல. நான் என்னோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் எந்த உதவியுமே செஞ்சு எதுவுமே பெருசா காணல. ஆனா அப்படி இருப்பேன்னு கேட்டா அப்படியும் என்னால இருக்க முடியாது. யாராச்சும் வந்து என்கிட்ட வந்து உதவின்னு கேட்கும்போது என்னால செய்யாம நான் இருந்தது கிடையாது. நிறைய அப்படி அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களான்னு கூட சொல்லுங்க, என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு கூட சொல்லுங்க. நிறைய இடங்கள்ல வந்து ஆண்களால ஏமாத்தப்பட்டதை விட பெண்களால ஏமாந்த பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன், நான் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில லேடிஸ்லயுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காருங்க. பெண்களால ஏமாற்றப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சுதான் பார்க்கும்போது நம்ம தான் இப்படி இருக்கோமா இல்ல நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்களான்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில லேடிஸுமே அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்றது உங்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே ஒரு அளவோடு நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸோட நம்ம இருந்துக்கிறது நம்மளோட லைஃபுக்கும் நம்மளோட ஹெல்த்துக்குமே நல்லது. ஏன்னா அதை பத்தியே யோசிச்சு 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 மைண்ட் அளவுல வந்து டிப்ரெஷன் ஆகிறத விட நம்ம என்னைக்குமே ஒரு லிமிட்டோட இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த லிமிட்டை தாண்டியும் போகவும் வேண்டாம். அந்த லிமிட்டோட இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து சேஃபா எல்லா விதத்திலுமே சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பேச வந்து என்ன பேசுனேனே எனக்கு தெரியல. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்களை வந்து எதையுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு செய்வோம், அதுவே நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நான் தப்பா பேசியிருந்தாலும் சரி, இல்ல உங்க லைஃப்ல நடந்தது மாதிரியே என்னோட லைஃப்ல நடந்திருக்குது அப்படிங்கறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்னதோ அதை பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்றதுக்குன்னு தெரியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நானுமே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றா நான் வந்து வீடியோல ஷேர் பண்றேன். மே மாசத்துல வந்து நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த டேட்டு அதுக்கப்புறமா அது என்னென்ன அப்படிங்கறத அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன், வீடியோலயே நம்மளுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.